చాలా కట్టాలి மகிழ்ந்து கொள்ளுங்கள் இறைவன் வழியில் கருதிட இணைந்து வாருங்கள் இறைவன் வழியில் கருதிட இணைந்து வாருங்கள் திருச்சுவையும் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரைத்து காத்துவிடுவார் என்று வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை திருமணிக்கு ரட்சித்துள்ளார். இப்போது மற்றொரு திருவருசாரத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளம் மீது நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாய் இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திரு அவையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். நிக்சன் பிரீத்தி, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மனவாழ்வையை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருள் மக்களை நீங்கள் அன்பை ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்க்கிறீர்களா? நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வளர்களை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமணம் திரு அவையின் முன்னே உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் ஆகியுங்கள். திருச்சபை முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சபதத்தை ஆண்டவர் அனைவரும் உறுதிப்படுத்தி தம் ஆசையை உங்கள் மீது நிறைவாக புரிந்துள்ளாராக. இறைவன் என்பதை மனிதர் பிரிக்காது இருக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய அன்பு பிள்ளைகள் நிக்சன், பிரீத்தி இவர்களையும் இவர்கள் அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவர்களும் இந்த திருவாங்கலையும்
இந்த அன்புக்கும் பிரமாணிக்கும் அடையாளமாக இந்த திருவாசகத்தை தந்தை மகனுக்கு ஆகியாரிமையாக எழுதுவது. பெற்றோரின் ஆசை பிள்ளைகளின் குடும்பத்தை நிலைநாட்டும் என்று சீராக நாம் கூறுவது போல மணவரை பெற்றோர்கள் மகிழ்ச்சியான ஒளியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். மனிதன் கல்வியாக இருப்பது நல்லதென்று என கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்கினார். ஆண்டவராகிய கடவுள் எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமாக ஓர் உலகமாக அழைக்கப்பட்ட மக்களை ஒன்றாக இணைந்து இறை ஒளியை ஏற்ற அன்போடு